نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر، يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر، ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الصوم لي وأنا أجزي به. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக பாக்கியம் பெற்ற இந்த ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் அநேகமாய் சங்கைக்குரிய ஷஅபான் மாதத்தினுடைய கடைசி ஜும்மா இது. அடுத்த ஜும்மா வாழ்வின் பெரும்பாக்கியமான புனித ரமலானிலே நாம் நுழைந்திருப்போம். திருக்குர்ஆன் ரமலான் மாதத்தை பற்றி புகழாரம் சூட்டியிருக்கிறது. உலக முஸ்லிம்களெல்லாம் தங்களின் மிகப்பெரிய பண்டிகையை, அதற்குரிய கண்ணியத்தை தருவதற்கு எப்போதும் முயற்சிப்பார்கள். அந்த அடிப்படையில் ரமலான் துவங்குவதற்கு முன்னால் நமக்கு சில சிந்தனைகளும் சில தயாரிப்புகளும் சில திட்டமிடல்களும் நமக்கு தேவை என்பதை நாம் இந்த ஜும்மாவிலே சிந்தித்து பார்க்கிறோம். அல்லாஹுவால் அருளப்பெற்று இஸ்லாமிய வழக்கில் இருக்கிற 12 மாதங்களிலும் ஆகச் சிறந்த மாதம் ரமலானுடைய மாதம். ஏனைய 11 மாதங்களை காட்டிலும் எல்லா விதத்திலேயும் தனிச்சிறப்பை பெற்றிருக்கிற மாதம் ரமலானுடைய மாதம். திருக்குர்ஆனில் 6000 சில்லறை வசனங்களில் 12 மாதங்களில் திருக்குர்ஆனை தவிர வேறு எந்த மாதத்தின் பெயரும் குர்ஆனிலே இல்லை. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ஷவ்வால், துல்காய்தா, துல்ஹஜ் 11 மாதங்களும் குர்ஆனிலே இல்லை. ஆனால் குர்ஆனுடைய ஆரம்ப சூறாவிலேயே, பக்ராவிலேயே ஷஹ்ரு ரமலான் அல்லதி என்று அல்லாஹ் தொடங்கி ரமலான் மாதத்தை அறிமுகப்படுத்தி அதன் சிறப்புகளை பேசுகிறான். ரமலானுக்கு எத்தனையோ சிறப்பு இருக்கலாம். ஆனாலும் அல்லாஹ் சொல்லுவது ஒரு தனி சிறப்பை. அவன் அந்த சிறப்பைத்தான் பெரியதாய் சொல்லுகிறான். நாம் வேண்டுமானால் ரமலானை பசியின் மாதம், ஏழைகளின் மாதம், தர்மத்தின் மாதம், பக்குவப்படுத்தும் மாதம், தக்வாவின் மாதம், பொறுமையின் மாதம் என்றெல்லாம் நிறைய சொல்லலாம். அல்லாஹ் இந்த மாதத்திற்கு சொல்லுகிற ஒரே ஒரு தனிச்சிறப்பு, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன்.
குர்ஆன் இறக்கப்பட்டது அந்த மாதத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பு. ஒரு 14 நூற்றாண்டுகளை தாண்டியும் உலகத்தில் தனிப்பெரும் சவாலாக அமைந்திருக்கக்கூடிய திருக்குர்ஆனை அல்லாஹ் அவன் இறக்கி வைப்பதற்கு இந்த மாதத்தை தான் தேர்ந்தெடுத்தான் என்பது இந்த மாதத்தின் பெருந்தனி சிறப்பு. ரமலானுக்கு அரபியனுடைய அகராதியிலே நீங்கள் தேடினால் நிறைய பொருள் உண்டு. ரமலான் வெயில் கொடுமை உள்ள நாட்களுக்கு சொல்லலாம், ரமலான் தாகித்திருப்பதற்கு சொல்லலாம். அரபியனுடைய டிக்ஷனரியிலேயே ரமலானுக்கு இருக்கிற பொருள் எல்லாம் சிறந்த பொருளாக மார்க்க அறிஞர்கள் கருதுவது ரமலானுக்கு கரிக்குதல் என்று அர்த்தம். ஒரு பொருளை எரிக்குதல், எரித்து கரிக்குதல், சாம்பலாக்குதல் என்பதுதான் ரமலான் என்று அர்த்தம். எனவே ரமலான் மாதம் வருகிறது என்றால் எரித்து கரிக்கிற மாதம் வருகிறது என்று பொருள். ரமலான் முஹர்ரிகு துனூப், பாவங்களை எல்லாம் கரித்து தள்ளுவதால், குற்றங்களை எல்லாம் எரித்து சாம்பலாக்குவதால், மற்ற எல்லா பொருட்களை விட, மற்ற எல்லா அர்த்தங்களை விட இந்த அர்த்தம் உயர்ந்ததாய் எழுதுவார்கள் உலமா பெருமக்கள். இதுவெல்லாம் ரமலான் என்கிற மாதத்தின் சிறப்புகள். சரி, ரமலானை எதிர்கொள்ளும் சூழ்நிலையில் 4-5 நாட்களில் ரமலானுக்குள் நுழைய இருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு சில சிந்தனைகள் முக்கியம். அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுனர் அறிவிக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, முன்னோர்களின் துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம சல்லிம்னா ரமலான் வசல்லிம் லனா ரமலான். யா அல்லாஹ், ரமலானை எங்களுக்கு பத்திரமாக கொடு, எங்களை ரமலானுக்கு பத்திரமாக கொடு. நாங்கள் ஒரு நோய் நொடியோ ஏதாவது முடங்கியோ ரமலானை சங்கைப்படுத்தாமல், நோன்பு வைக்க முடியாமல், தொழ முடியாமல் முடங்கி போய் எப்படியும் நாங்கள் ஆரோக்கிய கேடு வந்து கிடந்துவிடக்கூடாது. எனவே எங்களை சலாமத்தாக்கு, அடுத்து ரமலானையும் எங்களுக்கு சலாமத்தாக்கு. ஏதாவது காரணங்களை சொல்லி ரமலானை ரமலானாகவே விடாமல் செய்து விட்டால், கடந்த 1-2 வருஷங்களுக்கு முன்னால் எல்லாம் நடந்தது போல் இப்போதும் ஆங்காங்கே லேசாக துவங்குகிறார்கள். அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, இந்த காய்ச்சலா, அந்த காய்ச்சலா. அதுதான் இந்த துவாவுக்கு அர்த்தம். ரமலான் எங்களுக்கு பத்திரமாக வேண்டும், நாங்கள் பத்திரமாக ரமலானுக்கு ஒப்படைக்கவும் வேண்டும். அற்புதமான பொருள் பொதிந்த ஒரு துஆவை முன்னோர்கள் கேட்டு வந்திருக்கிறார்கள். அதையே தான் நாமும் கேட்கிறோம். ரமலானை அல்லாஹ் முழுமையாக நமக்கு தருவானாக, நம்மை ஆரோக்கியத்தோடு அமல் செய்ய அந்த மாதத்திற்கு இறைவன் தருவானாக. பொதுவாக முன்னோர்களின் பிரார்த்தனை, ரமலானுக்கு அவர்கள் தந்த கண்ணியம் என்ன தெரியுமா? நாமெல்லாம் ஒரு 2-3 மாதத்திற்கு முன்னாலே ரமலானை அடைய செய்வாயாக என்று கேட்கிறோம். அவர்கள் 6 மாதத்திற்கு முன்னாலே கேட்பார்கள், அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், எங்களுக்கு ரமலானை அடைய செய் என்று 6 மாதம் கேட்பார்களாம். ரமலான் முடிந்ததற்கு பிறகு செய்த அமலை கபூல் செய்வாயாக என்று அடுத்த 6 மாதம் கேட்பார்களாம். வைக்கிற நோன்பும், செய்த தர்மமும், ஓதிய குர்ஆனும் அது விழுக்கிழைத்த நீராய் வீணாகி போய்விடாமல் அதை கபூல் செய்வாயாக என்று அடுத்த 6 மாதம் துஆ செய்வார்கள் என்று வருகிறது. ஆக சங்கைக்குரிய ரமலானை அதனுடைய விளிம்பிலே நின்று வரவேற்கிற சூழ்நிலையில் நமக்கான சிந்தனைகள் முக்கியமானது. ஒரே ஒரு குர்ஆன் சொல்லுகிற நோன்பின் ஆயத்தை மாத்திரம் நாம் இந்த ஜும்மாவிலே பார்ப்போம். நோன்பின் இன்ன பிற சட்டங்களும் அதனுடைய சிறப்புகளும் அடுத்தடுத்த ஜும்மாக்களில் பார்ப்போம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது. மார்க்கத்தினுடைய உற்சட்டங்களை சொல்லுகிற போதுதான் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று கூப்பிடுவான். ஈமான் கொண்டவர்களே, பொதுவான சட்டங்களை பொய் பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள் என்றெல்லாம் பேசுகிற போது யா அய்யுஹன்னாஸ், மக்களே என்று கூப்பிடுவான். இங்கே மக்களே என்று கூப்பிடவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டது. குத்திப, எழுதப்பட்டு விட்டது என்கிறான். குர்ஆனிலே நாம் வழிநெடுகிலும் பார்த்தால்
ஹதீஸிலே நாம் வழிநெடுகிலும் பார்த்தால் குதிப என்கிற வார்த்தை கடமையை குறிக்கிற வார்த்தை. ஃபர்லான தொழுகையை குறித்து குர்ஆனிலே வருகிறது, அஸ்ஸலாத்துல் மக்தூபா, விதியாக எழுதப்பட்ட தொழுகை. ஹஜ்ஜின் விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், இன்னல்லாஹ கத் கதப அலைக்குமுல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜை விதியாய் அல்லாஹ் எழுதிவிட்டான். அந்த கதப குதிபவின் வாக்கியம் வருகிறது, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், விதியாக்கி உங்களுக்கு நோன்பு எழுதப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். அப்படியானால் இது ஏதோ நஃபில் அல்ல, முஸ்தஹப் அல்ல, செய்தால் செய்யலாம் செய்யாவிட்டால் பரவாயில்லை என்பது அல்ல. இது மக்ரூஹ் என்கிற சிறு குற்றம் அல்லது பரவாயில்லை என்றெல்லாம் ஒதுக்கியோ தள்ளியோ கொஞ்சம் குறைத்து மதிப்பிட்டோ சொல்லிவிட முடியாது. கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் பேசிவிட்டான். உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. கூடவே ஒரு வார்த்தை வருகிறது, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல. நாம மட்டும் வைக்கல, நோன்பு முன்னாலே வைத்தார்கள் என்று வருகிறது. குர்ஆனிலே பார்க்கிறோம், ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை வாங்குவதற்கு இறைவனிடம் தவணை வாங்கினார்கள். தூர்மலையின் அடிவாரத்திற்கு ரப்புல் ஆலமீன் வரச் சொன்னான். அங்கே அல்லாஹ் காட்சியும் தந்தான், ஒரு துளி காட்சி தந்தான். முழுமையாய் பார்க்க ஆசைப்பட்ட அவரால் முடியவில்லை. தௌராத்தை வாங்குவதற்கு இறைவன் வைத்த நிபந்தனை என்ன தெரியுமா? நோன்பு வைத்து விட்டு வா என்று சொன்னான். 30 நாட்கள் நோன்பு வைத்து விட்டார்கள். மீண்டும் இறை கட்டளை வருகிறது, நோன்பு 40ஆக வைக்க வேண்டும். 30 நாள் முடிந்ததற்கு பிறகு மேலும் ஒரு 10 நோன்பு வை என்றான். 40 நோன்புகளை முடித்துவிட்டு ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபதம்ம மீகாத்து ரப்பிஹி 40 லைலா, ரப்பின் வாக்குறுதிப்படி 40 நோன்புகள் முடிவடைந்ததற்கு பின்னால் பாக்கியம் பெற்ற தூர்மலையின் அடிவாரத்திற்கு வரச் சொல்லி தௌராத் வேதத்தினுடைய பலகைகளை அல்லாஹ் மூசாவிற்கு தந்தான் என்று குர்ஆன் தௌராத் இறங்கிய வரலாற்றை பேசுகிறது. நோன்பிற்கு பிறகுதான் அந்த வேதம் கிடைத்தது. ஒரு ரமலானுடைய நோன்பின் இறுதி பத்திலே தான் நமக்கான இந்த வேதம் திருக்குர்ஆனும் கிடைத்திருக்கிறது. முன்னாலே உள்ளவர்களெல்லாம் நோன்பு வைத்தார்கள் என்கிறான். சூரா மரியம் குர்ஆனிலே மரியம் அம்மா நோன்பு வைத்ததை பேசுகிறது. இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா, நான் ரஹ்மானுக்காக அல்லாஹுவுக்காக நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். மரியம் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. சுருங்கக்கூறின் நோன்பு இந்த சமுதாயம் வைக்கவில்லை, முன்பு எல்லாமே வைத்தார்கள். முன் சென்ற சமுதாயங்களும் நோன்பு நோற்றார்கள். நோன்பிற்கென்று ஒரு வரலாறு உண்டு. எப்படி வந்தது? உலகத்திலேயே ஒரே ஒரு நோன்பு தான், ஒரு நாள் தான். 30 இல்லை, 20 இல்லை, 10 இல்லை. ஆஷூரா என்கிற முஹர்ரம் 10வது நாள் நோன்பு மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா சமுதாயங்களுக்கும் விதியாக்கப்பட்டது. கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த நோன்பிலே ஒரு சின்ன மாற்றம். பிறை 13, 14, 15 ஐயாமுது பீல் என்று சொல்லுகிற மாதத்தினுடைய 3 நாள் நோன்பு அமலுக்கு வருகிறது. பல்வேறு சமுதாயங்கள் அந்த மாதத்திற்கு 3 மட்டும் வைத்திருக்கிறார்கள். கூட்டி கழித்தால் வருஷத்தில் 36 ஆகிவிடும். மாதத்தில் 3 நாள். காலங்கள் உருண்டோடியதற்கு பிறகு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய இந்த உம்மத்தில் தான் இந்த ரமலானுடைய ஒரு மாதம் முழுமையாய் நோன்பு வருகிறது. ஆனால் வருகிற போது கொஞ்சம் அதிரடியாய் இரவும் பகலும் சேர்ந்து நோன்பு என்று வந்தது. அதாவது மக்ரிபிலிருந்து இஷா வரை உண்ணலாம், குடிக்கலாம், உறவாடலாம். இஷா முடிந்துவிட்டால் அடுத்த நாள் மக்ரிபு வரை நோன்பு. இரவும் பகலும் சேர்ந்து நோன்பானது. கட்டுப்பாட்டுக்குள் மக்களால் இருக்க முடியவில்லை, அல்லது 1-2 பேர் நோன்பை முறிக்கும் காரியங்களை தங்கள் வீடுகளில் இரவில் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் ஒரு சூழ்நிலை வந்ததற்கு பிறகு ரப்புல் ஆலமீன் பகல் மாத்திரம் நோன்பு என்று சொன்னான்.
பகல் மாத்திரம் குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அப்யது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜர். அதிகாலை இருண்ட இரவிலே இருந்து வெளிச்சம் வர தொடங்கியதிலே இருந்து உங்கள் நோன்பு ஆரம்பிக்கட்டும், சூரியன் மறைகிற போது உங்கள் நோன்பு முடியட்டும் என்று அல் குர்ஆன் 4வது கட்டமாக இப்போது நாம் வைத்து கொண்டிருக்கிற நோன்பை அல்லாஹ் சொல்லுகிறான். இது அற்புதமான ஒரு சொல்லாடல் குர்ஆனிலே. உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது, உங்களுக்கு முன்பிருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டது போல. ஒரு வகையில் யோசித்தால் இது ஒரு சைக்காலஜி தியரி, இது ஒரு உளவியல் தத்துவம். என்னன்னா, எந்த ஒரு கஷ்டமுமே உனக்கு மட்டும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த கஷ்டம்தான்னா கொஞ்சம் மனசு சாந்தமாகிவிடும். அந்த மாதிரி தான் திடீர்னு உண்ணாதே குடிக்காதே மனைவியோடு சேராதே 1 மாதம் இப்படின்னெல்லாம் பிரம்மாண்டமாக எங்கே நாம் நினைத்து விடுமோன்ட்டு அட்டாச்சாக ஒரு வார்த்தையை எல்லாம் சேர்த்து சொல்லுகிறான். முன்பிருந்தவர்களும் வைத்தார்கள், நீங்களும் வைக்கிறீர்கள். அரபியில் அழகான ஒரு பழமொழி உண்டு, அல் முசீபத்து இதா அம்மத் ஹஃபத். ஒரு முசீபத்து பரவலாகிவிட்டால் லேசாகிவிடும். ஒரு முசீபத்து உங்களுக்கு சுகர் வந்துருச்சுன்னு டாக்டர் சொன்ன உடனே அப்படியான்னு பதறி பயங்கரமாக சத்தம் போட்டு என்னென்னமோ மனசில் நினைக்கிற போதே டாக்டரை அடுத்து சொல்லுவார், இப்போல்லாம் ஊரில் எல்லாத்துக்கும் வருதும் பாரு, சமாதானமாக்கி விடுவோம். ஏனென்றால் ஒரு முசீபத்து தனியாக வந்தால் அது ஆபத்தாய் தெரியும், அத்தனை பேருக்கும் என்றால் ஓகே பரவாயில்ல என்கிற மனோநிலைக்கு வந்து விடுவோம். இதை விட ரொம்ப ப்ராக்டிக்கலாக உதாரணம் சொல்கிறதுனா, நம்ம வீட்டுக்கு மட்டும் கரண்ட்டு போகிற போது நமக்கு ஏற்படுகிற முசீபத் ஊருக்கே போயிருச்சுன்னு ஒன்று அது பெருசாக தெரிவதில்லை அல்லவா? இந்த சைக்காலஜி தியரி தான் அல்லாஹ் இங்கே கையாளுகிறான். என்ன சொல்லுகிறான்? உங்கள் மீது நோன்பு கடமை என்று நிறுத்தவில்லை, முன்னாலே உள்ளவர்கள் எல்லாம் வைத்தார்கள், அதை போல நீயும் நோன்பு வை என்று சொன்னவுடன் சரி இது நாம மட்டும் இல்லை எல்லாரும் தான் வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு இளகிய நிலைக்கு நாம் வருகிறோம் அல்லவா? இது அல்லாஹ்வினுடைய அற்புதமான சொல்லாடல். அந்த ஆயத்து இப்படி முடிகிறது, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பிருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகுவதற்காக. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நோன்பின் ரிசல்ட், நோன்பின் நத்தீஜா, நோன்பினுடைய ஃபைனல் நிலைப்பாடு என்னன்னா, அது தக்வாவை தருவதாக அந்த நோன்பு அமைய வேண்டும் என்று இந்த வாக்கியம் பேசுகிறது. தக்குவா நோன்பு வைத்தால் கிடைக்கும் என்கிறது. உண்மையாகவே கிடைக்கும். எப்போது தெரியுமா? பசியோடு இருக்கிற போது தானாக தக்குவா வரும். பசியோடு இருக்கிற போது வரும். சாதாரணமாகவே நாம் யாரையாவது திருத்துகிற போது, மக்களை கண்டிக்கிற போது சொல்லுவது உண்டு, 4 நேரம் காய போட்டால் சரியாக வந்துடுவான் என்று சொல்லுகிறோம் அல்லவா? பசி ஒரு ஹதீஸில் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அக்ரபுமா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி இதா ஜாஅ. ஒரு அடியான் ரப்புக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் எதுவென்றால் அவன் பசியோடு இருக்கிற போது. வயிறு நிரம்பி விட்டால், உடலுக்கு வேறு ஒரு புது தெம்பு பிறந்து விட்டால், கொஞ்சம் சரக்கு நமக்கு இடையிலே உள்ளுக்குள்ளே உணவாக உட்கொள்ளப்படுமானால் தானாக சோர்வும் மந்த நிலையும் வந்துவிடும். அது பசியின் போது ரப்பை அடைகிற நிலைகளிலேயே அவன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை பசியினுடைய நிலைமை. இதுவெல்லாம் தான் நோன்பை பற்றி குர்ஆன் சொல்லுகிற வட்டுருக்கமான வார்த்தைகள். நோன்பு ஒரு வகையிலே 11 மாதங்கள் ஈமான் ரீதியாக பலவீனம் அடைந்துவிட்ட நம்முடைய ஆன்மீகத்தை ஒரு புதுப்பித்து கொள்ள, ஒரு ரெஃப்ரெஷ் செய்து கொள்ள, ஒரு சார்ஜிங் ஏற்றிக்கொள்ள அற்புதமாக அல்லாஹ் தந்த ஒரு ஏற்பாடு தான் புனித ரமலான் என்பது. ரமலானிலே பொதுவாகவே நார்மலாக இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தக்வா வந்துவிடும். அவரவர்களின் நிலைக்கும் தகுதிக்கும் ஏற்ப தக்வா வந்துவிடும். பரவலாக நாம் பார்க்கலாம். 11 மாதத்தில் வராத சந்தேகமெல்லாம் ரமலானிலே வரும். சின்ன சின்ன விஷயத்தை கூட பேணுதலாகி கேட்பார்கள். ஆகா, இவ்வளவு தூரமா என்று நாம் ஆச்சரியப்பட வேண்டும். தைலம் தேய்க்கலாமா, ஊசி போடலாமா, ரத்தம் கொடுக்கலாமா, பிளட்டு டெஸ்ட் பண்ணலாமா, கண்ணுக்கு மருந்து ஊற்றலாமா,
ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் ஒவ்வொரு நாளும். காரணம் 30 நாளும் ஈமானிய சுவையோடும் அந்த ஈமானிய ஆன்மீகத்தினுடைய சகவாசத்தோடும் கழிகிற பொழுதுகள் தான் ரமலானுடைய பொழுதுகள். அதனால் தான் நோன்பை முடிக்கிற போது லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்லுகிறான், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகுவதற்காக. அன்பிற்குரியவர்களே, திருக்குர்ஆனின் வழிநெடுகிலும் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும், நோன்பு வைப்பது குறித்து புனித ரமலானோடு இணைத்து அல்லாஹ் பேசுகிறார். ஆனால் ஹதீஸுகளில் தான் ரமலானை இன்னமும் கொஞ்சம் விசாலப்படுத்தி இரவு வணக்கம் ஹதீஸில் வருகிறது, அது குர்ஆனில் வரல. குர்ஆனில் பகலின் நோன்பை பேசுகிறது குர்ஆன், இரவின் வணக்கத்தை பேசுகிறது ஹதீஸ். நாமெல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் இரண்டையும் பின்பற்றுபவர்கள். ஏறத்தாழ அல்லாஹ் ஜல்லஷானுஹு சொல்லி தந்தவைகளெல்லாம் அது அனைத்தும் சத்தியம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய எல்லாம் வஹி என்கிற இறைவனின் செய்தி. எனவே பகல் நோன்பை குர்ஆன் பேசி, இரவு வணக்கங்களை நபிகளாரின் நபிமொழிகள் பேசி ஆர்வத்தை தூண்டுகிறது. இப்போது விஷயம் என்னவென்றால், ஒரு 4-5 நாட்களில் புனித ரமலானுக்குள்ளே நுழைகிறோம். ரமலானை வரவேற்க வேண்டும். எப்படி வரவேற்பது? வருக வருக என்று வரவேற்பதல்ல, அகலம் சகலா என்று சொல்லுவதல்ல, மர்ஹபா வாங்க வாங்க என்று கூப்பிடுவதல்ல. ரமலானுக்கென்று சில திட்டமிடல்களும் சில தயாரிப்புகளும் சில முஸ்தீபுகளும் சில முன்னேற்பாடுகளும், அதுதான் ரமலானை தயார்படுத்துவது. நான் இந்த மாதத்தின் இபாதத்துகளுக்காக மனதளவிலோ எழுத்தளவிலோ குடும்ப ஆலோசனை அளவிலோ இவைகள் நடைமுறைக்கு வந்தாக வேண்டும். என்னுடைய நோன்பு இப்படி இருக்கும், என்னுடைய இரவு தொழுகைகளுக்கு நான் இவ்வளவு நேரம் ஒதுக்குவேன், நான் என்னுடைய குர்ஆன் திலாவத்தில் இந்த ஆண்டு இந்த ரமலானில் இவ்வளவு குர்ஆனை முடிக்க நான் உத்தேசித்திருக்கிறேன், என்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து இவ்வளவு தொகைகளை நான் இந்த ஆண்டு சதகாவாய் ஜக்காத்தாய் தான தர்மமாய் ஏழை எளியவர்களுக்கு நான் தர இருக்கிறேன், இந்த ஆண்டு ரமலானுடைய பகல் காலங்களில் எந்த பாவமும் செய்யாமல் 30 நாளையும் நான் முடிக்க இருக்கிறேன், என்னால் முடிந்தால் யாருக்காவது சகர் உணவு கொடுத்து நான் செலவு செய்வேன், என்னால் முடிந்தால் யாருக்காவது இஃப்தாருக்கு கொடுத்து நான் அவர்களுக்கு பொருளுதவி செய்து ஏற்பாடு செய்வேன். இவைகளெல்லாம் மனதளவிலே திட்டமிடல். அறவே நோன்பு வைக்க முடியாது. ரமலான் முடிந்த பிறகும் அவர் உடல்நிலை நோன்பு திரும்ப வைப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்று மருத்துவர்களால் சான்றளிக்கப்பட்ட நோயாளியாக இருந்தால் அவர் நோன்பிற்கு பதிலாக ஒரு நாளைய உணவுத் தொகையை நஷ்ட ஈடாக தருவது வரைக்கும் இந்த ரமலானில் என்னென்னவெல்லாம் நம்முடைய ஏற்பாடுகளோ அந்த எல்லா ஏற்பாடுகளும் திட்டமிட்டு ஒருவன் மனதளவில் தன்னை தயார்படுத்துவதுதான் உண்மையாக ரமலானை வரவேற்பது என்று அர்த்தம். என்ன செய்கிறோமோ செய்யலையோ, சில பேர் உபரியான வணக்கங்களில் கூடுதல் குறைவாக இருப்பார்கள். கட்டாயம் செய்ய வேண்டியது இந்த மாதத்தில் இந்த 2 அமல். நோன்பு போக இந்த மாதம் முழுக்க நான் ஜமாத்தோடு தொழுவேன் என்று மனதில் ஒரு வைராக்கியம் வையுங்கள், அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஒரு மாதம் முழுக்க நான் ஜமாத்தோடு தொடுவேன். 2வது செய்தி, இந்த மாதம் முழுக்க ஹலாலை தவிர வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். அதாவது வருமானம் தூய்மையாக இருக்கிற மார்க்கம் அனுமதித்தை தவிர வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். இந்த 2 உறுதி ரொம்ப பக்காவாக வேண்டும். நோன்பு வைப்பது போக மாதம் முழுக்க நான் ஜமாத்தோடு ஒரு மாதத்தையும் நிறைவேற்றுவேன். மாதம் முழுக்க ஹராமான எந்த உணவும் எந்த அனுபவங்களும் எனக்கு வந்துவிடாது என்பது முடிவாக இருக்க வேண்டும். இது ரமலானுடைய வரவேற்பில் முக்கியமான அம்சம். அடுத்து இன்னொரு 3வது அம்சம் என்னவென்றால், ஒரு ரமலானை அடையக்கூடிய அத்தனை பேருக்குமான தீவிர சிந்தனையில் இது இருக்க வேண்டும். எனக்கு இது அநேகமாய் கடைசி ரமலான் என்கிற சிந்தனையோடு ரமலானை அணுக வேண்டும். இன்னும் 10 வருஷம் நோன்பு வைப்போம் அப்புறம் பார்த்துக்கலான்னா, கடந்த கொரோனாவில் எத்தனை பேர் போய் நமக்கு மட்டும் ரமலான் கிடைத்திருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். பல்லாண்டு காலம் இன்னமும் ரமலானை சந்திப்போம் என்று இருந்த 20 வயது 30 வயது 40 வயது 70 வயது 80 வயது வரை எல்லாரும் கண்ணுக்கு முன்னாலே போய் சேர்ந்ததை
ஒவ்வொரு நாளும் காலை வாட்ஸ்அப்பை பார்த்துவிட்டு 10 தடவையாவது இன்னாலில்லாவை நாம் சொல்லிக் கொண்டிருந்ததை யோசித்து பார்க்க வேண்டும். தினந்தோறும் கடந்த 1-2 வருஷத்தில் இன்னாலில்லாவை அவ்வளவு அதிகமாக நம் வாய்கள் நம்முடைய வாழ்க்கையில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சொன்னதல்லவா? அப்போ ரமலானை தந்திருக்கிறான். தருகிற போது இந்த சிந்தனை வேண்டும், எனக்கு அநேகமாய் இது கடைசி ரமலானாக இருக்கும் என்கிற முடிவோடு தான் அமல்களுக்கான திட்டமிடலை நாம் செய்ய வேண்டும். கடைசியாக ரமலானை பற்றிய முக்கியமான விஷயங்களில் ரமலான் வந்தவுடன் செய்கிற சில பரவலான தவறுகள், ஒரு 2-3 தவறு ரொம்ப முக்கியமானது. 1வது தவறு, வாயும் வயிறு மட்டும் நோன்பு வைக்கிறது. உறுப்புகளெல்லாம் நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு 2 வகைப்படும். சும்மா வெறும் வாயும் வயிறும் நோன்பு வைக்கிறது தக்குவா வராது. நல்லோர்கள் வைத்த நோன்பு, அதாவது சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் என்பது மட்டுமல்ல, ஹராமான பார்வை பார்க்க மாட்டேன், ஹராமான காரியத்தை இந்த கையில் செய்ய மாட்டேன், ஹராமான திசையை நோக்கி என் கால்களில் நான் நடக்க மாட்டேன், ஹராமானதை எல்லாம் கேட்க மாட்டேன் என்று உறுப்பெல்லாம் நோன்பு வைக்க வேண்டும். பரவலாக நம்மிட உள்ள தவறு வாயும் வயிறும் மட்டும் நோன்பு வைக்கிறது. இந்த நோன்பு சரியான நோன்பு அல்ல. இது களையப்பட வேண்டிய முக்கியமான முதல் தவறு. 2வது தவறு, ரம்ஜான் வந்த உடனே சில பேர் அது என்னமோ தூங்குறதுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் 1 மாதம் எழுதி வச்ச மாதிரி படுத்தே கிடக்க வேண்டியது. எப்போ கேட்டாலும் நோன்பு வச்சுருக்கேன், எந்த வேலையை சொன்னாலும் நோன்பு வச்சுருக்கேன். நினைவில் கொள்ளுங்கள், நோன்பிலே தான் போர்க்களத்தினுடைய பதிரு போர் நடந்தது. வாளை எடுத்துகிட்டு போய் மைதானத்தில் சண்டைக்கு நிற்கிறதுங்கிறது, உயிரை கொடுக்கறதுங்கிறது, ஒரு நோம்பில் எவ்வளவு சுறுசுறுப்போடு இருந்திருந்தால் ஜிஹாது மைதானத்திற்கு போயிருப்பார்கள். நம்ம சும்மா தூங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை நோன்பு வச்சுருக்காரு, விட்டுருங்க. அவர் தூங்கிய மாதத்தை கழிப்பது போல தெரிகிறது. பத்ரு போர் ரமலானில் 17 நடைபெற்றது என்பது மட்டுமல்ல, உலக பிரபலமான ஃபத்ஹ் மக்கா என்று சொல்லக்கூடிய கஸ்வத்தே ஃபத்ஹ் மக்கா ரம்ஜான் 20 நடந்தது. அப்போ வாளோடு உயிர் கொடுக்கிற தயாரிப்போடு சஹாபாக்கள் யுத்தகலத்திற்கு வருகிறார்கள் என்றால் அந்த நோன்பு அவ்வளவு வேகமாக இருந்திருக்கிறது. அது சோம்பேறித்தனத்தின் அடையாளம் அல்ல, தூங்கி தூங்கி எந்திரிப்பதன் அடையாளம் அல்ல. இது பரவலாக காணப்படுகிற 2வது தவறு. 3வது ஒரு தவறு என்னன்னா, ரம்ஜான் வந்த உடனே நைட்டு முழிச்சிருந்து அரட்டை அடிக்கிறது. தராவி தொழுதுட்டு திண்ணையில் உட்காந்தா சகர் வரையும் ஓடும். பல்வேறு ஊர்களிலே இது நடக்கிறது. அவர் கேட்டால் அதை இபாதத்தின்னு வேற நினச்சிக்கிறார். ரம்ஜான் வந்துருச்சு, நைட்டு போய் யார் வீட்டில் தூங்கிட்டு இருப்பா. நன்றாக தெரிய வேண்டும், ரமலான் என்பது இரவு விழிப்பது என்பது எல்லாருக்கும் அனுமதி இல்லையே. பொதுவாகவே இரவு விழித்தலுக்கு மார்க்கத்தில் ஒரு சட்டம் உண்டு. இரவு தொழுகக்கூடியவர்கள் இரவு விழிக்கலாம், பிரயாணியாக இருப்பவன் இரவு விழிக்கலாம், கல்வி கற்கக்கூடிய மாணவன் கல்வியை கற்பதற்கு இரவு விழிக்கலாம், ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ்வில் புனித போராளியாக யுத்த மைதானத்திற்கு சென்றிருப்பவன் இரவு விழிக்கலாம். இந்த 4 பேர்த்தை தவிர மற்றவங்க இரவு விழிப்பது மக்ரூஹ், இருக்கக்கூடாதுன்னு வருது. நாம் ஒன்றுமே இல்லை, தராவீஹ் முடித்தவுடன் திண்ணையில் அமர்வது, எங்காவது ஒரு பொது கடை வீதியில் உட்கார்றது, எல்லா ஊர் பலாவும் கழுகி முடித்து பகல் நோன்பு பூரா நைட்டே க்ளோஸ். அவர் அடுத்து தான் எல்லாம் வைக்க வேண்டும். இது பரவலாக காணப்படுகிற தவறு. ரமலான் என்பதற்கு பெயர் வெட்டியாய் அரட்டை அடிக்க இரவு விழித்தல் என்பதல்ல. நீங்கள் ஒரு குர்ஆனை தூக்கி கொண்டு உட்கார்ந்து இரவு விழிக்கிறீர்கள், செய்யலாம். இபாதத்திற்காக ஜாயிஸு, சஃபர் போகிறதுக்கு ஜாயிஸு, தாலீம் தாழ்லும் என்கிற கல்வி கற்பதற்கு ஜாயிது, ஜிஹாது முஜாஹிதீன்களுக்கு ஜாயிஸு. இதை தவிர வேறு யாருக்கும் இல்லை. வெட்டி அரட்டையில் தமிழகத்தில் பல்வேறு ஊர்களிலும் திண்ணைகளில் அரட்டை அடித்து சமயங்களில் ரம்ஜானுடைய இரவு பூரா சகரு வரையும் கேரம் போர்டில் போகுது. பகலில் நோன்பு. அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ரமலானில் ஏற்படக்கூடிய முக்கியமான தவறுகளில் இது. கடைசியாக இன்னும் ஒரு முக்கியமான தவறு என்னன்னா, இவ்வளவெல்லாம் இரவு விழித்து சகர் செஞ்சு ஃபஜ்ருக்கு வராமல் தூங்கிறது. ஹதீஸில் வருகிறது, மன் சல்லல் இஷா பில் ஜமாஅத்தி ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல். யாராவது ஒருவர் இஷா தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றினால்
பாதி இரவு அவர் இரவு விழித்து வணங்கியவரை போல. ஒமன் சல்லல் ஃபஜ்ர மஅல் ஜமாஅத்தி, யார் சுபுஹ் தொழுகையை ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுகிறார்களோ ஃபகஅன்னமா காமல் லைல குல்லா, இரவு முழுக்க வணங்கியதற்கு சமம். இரவு முழுக்க வணக்கத்தை அதனுடைய நன்மையை பெற்று தருகிற ஃபஜ்ர சஹர் செஞ்ச உடனே அப்படியே உருண்டுறது பரவலாக நடக்கிற தவறு. நீங்கள் தராவீகிலே ஒரு 10 சப்பு 15 சப்பு எண்ணினால் ஃபஜ்ரில் 5 சப்பு 6 சப்பு. எங்கு போனார்கள்? இரவு முழுக்க அரட்டை அடித்து சஹர் முடித்து தூங்கி போனார்கள். அவ்வளவுதான். யோசிக்க வேண்டும். ரமலானுடைய ஃபஜ்ர் தொழுகைகள் இங்கே பரவலாக நடக்கிற தவறுகள். எனவே இரவு விழித்து அரட்டை அடித்தல், வாயும் வயிறும் மட்டும் நோன்பு வைத்தல், ஃபஜ்ரு தொழுகாமலேயே அதை பெரிய நோன்பாக கருத்தில் கொள்ளுதல், முழுக்க முழுக்க நோன்பாளி என்று சொல்லி சோகமாக வைத்து கொண்டு தூங்கி தூங்கி எந்திரிக்குதல், இது எல்லாம் பரவலாக நடைபெறுகிற தவறுகள். இதோ இப்போது நாம் எதிர்கொள்ள இருக்கின்றோம். புனித ரமதானில் இந்த தவறுகள் இல்லாத வண்ணம் இபாதத்திற்காக திட்டமிட்டு, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ரமதான் கரிக்குதல் என்று பொருள். நம் பாவத்தை எல்லாம் கரிக்கும் வண்ணம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.